குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் நமக்கு பாடப்பகுதியாக ஒரு பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடலின் தலைப்பு என்ன அப்படின்னா, சொல்லாதே சொல்லாதே. பாடலின் தலைப்பானது சொல்லாதே சொல்லாதே. பொதுவாக பறவைகள் விலங்குகள் எல்லாமே சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடியவை தான். மனிதர்கள் தான் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இருப்போம். ஆனால் விலங்குகளோ பறவைகளோ மற்ற பிற உயிரினங்களும் என்ன செய்யும்? சுதந்திரமாக இருக்கத்தான் அது விரும்பும். அதேபோல் இங்கே பறவை பற்றியும் விலங்கு பற்றியும் கடல்வாழ் உயிர்கள் பற்றியும் இங்கே அழகாக ஒரு செயல் சொல்லி அதோட செயலை எதற்கு ஒப்பா சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் படிப்பது கடினம் என்று எதையும் சொல்லக்கூடாது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அனைத்து செயல்களுமே பாடமாக இருக்கட்டும், மற்ற ஒழுக்கங்கள் பற்றியதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாம் முறைப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு செயலையுமே நாம் கடினமானது அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே அழகாக ஒரு பாடல் மூலமாக படிப்பதென்பது கடினமல்ல, மிகவும் எளிது. கடினம் போல தான் தோன்றும், அதை நாம் எளிமையாக்கி கொண்டு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு பாடலில் அழகாக சொல்கின்றார். கற்பனை நயத்துடன் ஆகிய பாடல். இந்த அழகான பாடலை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்கம்மா. நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. இந்த பாடலானது வாய்மொழி பாடலாக அழகான ஒரு பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீலவானம் தூரமென்று பறவையிடம் சொல்லாதே, பறவையிடம் சொல்லாதே. இந்த அழகான ஒரு பாடல். பொதுவாக வானம் நீல நிறமுடையது. இந்த உலகத்திற்கே ஒரு போர்வை போன்ற அமைப்புடையதாக இந்த வானமானது அமைந்திருக்கிறது. இந்த வானத்தின் பரப்பிலே என்ன செய்கின்றது? பறவையாண்டு பறந்து திரியக்கூடிய சுதந்திரமாக திரிகின்றது. அந்த பறவையிடம் சொல்ல வேண்டாமா, ரொம்ப தூரமாக இருக்குன்னு சொன்னால் மலைப்பாய் விடுமா, ஐயோ இவ்வளோ தூரமாக இருக்குன்னு அந்த பறவை நினச்சிடுமா. அதனால் பறவையிடம் ரொம்ப தூரமாக இருக்குது நீலவானம் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவது ஒரு கற்பனை நயமான ஒரு வாய்மொழி பாடல். அடுத்த பாடலடி, அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. பொதுவாக விலங்குகளிலே கரடி ஒரு வித்தியாசமான விலங்கு இல்லையா? யானை எப்படி பெரிய உருவம் கொண்டதாக இருக்குமோ அதை போன்று கரடியினுடைய உடம்பு முழுவதும் ரோமங்களால், கருமை நிறமுடைய உரோமங்களால், முடிகளால் உருவாக்கப்பட்டது போன்ற அந்த உடல் அமைப்பு அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட அந்த உடம்பினை உடைய அந்த கரடியிடம் என்ன சொல்ல வேண்டாமாம்? காடு என்பது அடர்ந்த புதர் செடிகள் மரம் கொடிகள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது. யாருமே உள்ள நுழைய முடியாத அளவிற்கு அப்படியே அடர்ந்த மரங்கள் எல்லாம் ஒன்று பிணைந்து இறுகி போய் நிற்கும். அப்படிப்பட்ட ஒரு பிணைப்புகள் என்ன பார்ப்பதுக்கே அப்படியே இருமையாக ஒரு மாதிரி இருள் சூழ்ந்த கருமை பகுதி மாதிரி இருக்கும். அது கரடிக்கு உண்மையாக சொல்வது போல் அழகாக இந்த பாடல்களிலே சொல்லப்படுகிறது. அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே, கரடியிடம் சொல்லாதே. எப்படியா கரடியோட நிறத்தை வச்சு அந்த காடை அப்படி இருண்டு போயிருக்கும். அப்படிப்பட்ட அமைப்புடையது. கரடிகிட்ட சொன்னேன்னா காட்டுக்குள்ளே போகாது அப்படின்னு சொல்வது போல் ஒரு கற்பனை நயமான ஒரு பாடல் அங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்த பாடல் அடியாக, பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. பொதுவாக மீன்கள் எங்கே வசிக்கும்? நீரிலே தான் வசிக்கும். ஆற்று நீரோ அல்லது குளத்து நீரோ ஏரிகளிலோ இப்படி இருக்கும். பெரிய கடல் அதில் பெரிய பெரிய மீன்கள்லாம் இங்கே இருக்கும். மீன்கள் பிற உயிரினங்களாகிய ஜந்துக்களாகிய விலங்கு இந்த உயிர்களும் வாழும். இதுக்குள்ளே முத்து பவளப்பாறை இதெல்லாம் நிறைந்த கிளிஞ்சல்கள் இதெல்லாம் நிறையவே இருக்கும். கடலில் கிடைக்கக்கூடிய நிறைய வளங்கள் இருக்கிறது. அது நன்மை தரு உணவாகவும் இருக்கும், தீமை தரு உணவாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட பொருளெல்லாம் கடலில் நிறைந்து இருக்கும். அந்த மீனிடம் சொல்ல வேண்டாமா, கடல் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொல்ல வேண்டாமா, அதெல்லாம் பயப்படுமா.
எப்படி அவ்வளோ அழகாக சொல்லுகின்றது இந்த பாடல். பெரிய கடல் ஆழமென்று மீன்களிடம் சொல்லாதே, மீன்களிடம் சொல்லாதே. இந்த குழந்தைகள்கிட்ட எப்படி செய்வோம், நம்ம எப்படி சொல்லுவோம், ஏதாவது ஒரு இதை செஞ்சுட்டா அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும், பெரியவங்களாகிய நமக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அது தெரியாது இல்லையா? அப்போ என்ன அது போகாத தொடாதேன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்போம், பயங்காட்டி வச்சுருப்போம் இல்லையா? அதே போல் இந்த மீன்களிடம், கரடியிடம், பறவையிடமெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது, காடு இருட்டாக இருக்குது, அடர்ந்த காடு, அந்த மாதிரி கடல் ஆழமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீன்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவது போன்ற ஒரு கற்பனை நயம். அப்படியாகப்பட்ட இந்த ஒரு பாடல். இந்த பாடலெல்லாம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்னா, மாணவர்களாகிய நீங்கள் பள்ளிக்கு செல்வதும் பாடங்களை பயில்வது பற்றியும் கடினமாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் குழந்தை மனதிலே, மாணவ பருவத்தில் உள்ள உங்கள் மனதிலே தோன்றக்கூடாது. பள்ளிக்கு செல்ல வேண்டுமா, துள்ளி கொண்டு செல்ல வேண்டும். பாடம் படிக்க வேண்டுமா, ரொம்ப விருப்பத்தோடு படிக்க வேண்டும். அந்த மாதிரி என்ன செய்ய, குறுகிய நேரம்தான் பள்ளியிலே சென்று படிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இங்கே இருக்கிறது. அப்போ என்ன அப்படின்னா, குழந்தைகிட்ட படிக்கிறது கஷ்டமாக இருக்குது, பள்ளிக்கூடம் போகிறது கஷ்டம், அதெல்லாம் சொல்லாமல் என்ன செய்யணும், ரொம்ப அந்த பிள்ளைங்களை ரொம்ப ஊக்குவிக்கிறது போன்ற ஒரு நல்ல இதெல்லாம் சொல்லி குழந்தைய நல்லா ஊக்குவிக்கணும். இதுக்காக என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் சொன்னால் எப்படி பயந்துட்டுருக்குமோ அது மாதிரிலாம் குழந்தைகிட்ட சொல்லாத, கற்பது எதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே என்பது போன்ற அந்த சிறுவர் சிறுமிகள் பாடல் அழகாக அந்த குழந்தைகள் பாடுவது போன்று இருக்கிறது. சொல்வது போல, கற்பது எதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே. பொதுவாக கற்பது என்பது பாடம் படிப்பது மட்டுமல்ல, விளையாடுவதில் கூட இது முறைப்படி இப்படி விளையாட வேண்டும், இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடியது தான். எல்லாமே கற்றுக்கொள்ளுதல் என்பதே எல்லா பழக்கங்களையும் நாம் நல்ல முறையில் ஏற்படுத்தி கொள்வது தான் இங்கே கற்றல் என்பது. படிப்பது மட்டுமல்ல. நீங்கள் பள்ளிக்கு வருவதெல்லாம் எதற்காக, நல்ல பழக்கங்களையும் ஒழுக்கத்தையும் நல்ல பண்பு பணிவு எல்லாமே பெரியவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குறிப்பிட்ட நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு சிறு கட்டாயம், இந்த மாதிரி ஒரு சூழலெல்லாம் நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய திறமை. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு வேலை செய்யணுங்களா, அவரிடத்தில் திறமை இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது, அறிவோடு திறமையாடு இந்த செயலில் இப்படி பண்ணுற ஒரு அறிவு திறமையானது அங்கே உருவாக்கப்படுகின்றது. அந்த உருவாக்கமெல்லாம் எங்கே நடக்கும், ஒரு குறிப்பிட்ட இடமாக தேர்ந்தெடுத்து அதில் குறிப்பிட்ட நேரங்களில் கொடுக்கப்பட்டு அதற்கு முறையாக சீருடை அணிந்து தனக்கு வேண்டிய தேவையான உபகரணங்கள்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், படிப்பதற்கு நாம் வருகின்றோம். அந்த எல்லா முறைகளையுமே விளையாடுவதாக இருந்தாலும் படிப்பதாக இருந்தாலும் மற்ற செயல்களாக இருந்தாலும் என்ன செய்கின்றோம், கற்றல் என்ற ஒரு விதிப்படி தான் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதைப்படியாகத்தான் இங்கே கற்பதெதுவும் கடினமென்று எங்களிடம் சொல்லாதே, எங்களிடம் சொல்லாதே என்று அந்த சிறுவர் சிறுமி அழகாக பாடுவது போன்ற ஒரு கற்பனை நயமான ஒரு வாய்மொழி பாடல் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருந்தது. மாணவர்களே, நீங்களும் இந்த பாடல் பகுதியை அழகாக வாசித்து பாடல் இசையோடு பாடி பழக வேண்டும். மாணவர்களே, அடுத்ததாக மொழிபெயர்ச்சி பகுதியாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்லி பழக வேண்டும். தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று, கடினமென்று, கற்பதெதுவும், பறவையிடம், கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தைகளாக ரைமிங் இசையோடு சொல்வது போன்ற ஒரு வார்த்தை. தூரமென்று, ஆழமென்று, இருண்டதென்று என்று முடியக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. அதே போல் கரடியிடம், மீன்களிடம், எங்களிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தைகளை இங்கே பாடலடியிலே கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்களும் படித்து வாசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். தனிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பறவை, கரடி, மீன்கள், இருட்டு, ஆழம், கடினம், தூரம், நீலவானம், அடர்ந்த காடு, பெரிய கடல் என்று இவ்வாறாக ஒவ்வொரு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையும் நீங்கள் வாசித்து படித்தறிய வேண்டும். இந்த பாடப்பகுதியில் ஒரு பொருத்துக ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்கு இணையான சொற்களாக இங்கே பொருத்தப்படும். பறவை, வானத்தின் தொலைவு.
கரடி காட்டின் இருட்டு, மீன் கடலின் ஆழம், குழந்தைகள் கற்றுக்கொள்ளுதல். இவ்வாறாக எதற்கு எது பொருத்தமானது என்ற சொற்களை பொருத்தி சொல்லியிருந்ததை அறிந்திருப்பீர்கள். மாணவர்களே, இந்த பாடலை நன்கு வாசித்து பாடல் இசையோடு படித்து பழக வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் கொடுக்கப்பட்ட மொழிபெயர்ச்சி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளையும் கண்டுணர வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.